வணக்கம் நண்பர்களே. ஜென்ரலாக இந்தியாவில் வந்து 7 சீட்டர், அதாவது வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், நல்ல இடவசதி வேணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது எர்டிகா தான். 7 சீட்டர் கார் மாடலில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு காருமே எர்டிகா தான். ஆனால் எர்டிகா விட கம்மியான விலையில் 7 சீட்டர் கார் மாடல்லாம் இந்தியாவில் வந்து இருக்குது. அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும், இன்னொரு புறம் வந்து வின்ஃபாஸ்ட் நிறுவன கார்களை வாங்குவதற்கு இதுதான் வந்து ஒரு சரியான நேரம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்ததாக ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் வந்து டைகனில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. டிசைன் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல 7 சீட்டர் அப்டேட்டை பார்த்துருவோம். எர்டிகா விட விலை கம்மி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு ரீசெண்டாகவே வந்து நமக்கு கிராவைட் கார் வந்து கொண்டு வந்தாங்க, ட்ரைபர் வந்துருக்கு. பட் அந்த காருக்கெல்லாம் எர்டிகா அளவுக்கு இடவசதி இருக்காது, பவர்ஃபுல்லாக இருக்காது. எர்டிகா மாதிரியே பயங்கர பவர்ஃபுல்லாகவும் நல்ல இடவசதி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் கார் அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு போனோம்னா, மகேந்திரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொலேரோ காரை நம்ம வந்து சொல்லலாம். பொலேரோவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து இந்த காருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ 2026 பிப்ரவரி மாதமே எடுத்துக்கிட்டோன்னா 9863 கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜனவரியோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான். ஒரு 1978 2000 கார்கள் கிட்ட கம்மியாக விற்பனையாக இருக்குது. பட் கடந்த வருஷம் பிப்ரவரியோட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த காருடைய ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம 3 வேரியண்ட்டாக இந்த மாடலை வந்து விற்பனை பண்ணுறாங்க. முதல்ல பொலேரோ பார்த்துருவோம். ஆரம்ப விலை 7.99 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. டாப் எண்டு போனோம் அப்படின்னா 9.80 லட்சம் ரூபாய் விலையில் வந்து இருக்குது. இப்போ 7 சீட்டர் ஆப்ஷனில் எர்டிகா விட 81,000 விலை வந்து கம்மி, நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ அடுத்த வேரியண்ட்டுன்னு போனோன்னா, நமக்கு வந்து பொலேரோவில் நியோ அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. இதுவுமே நியோவுமே 7 சீட்டர் ஆப்ஷன் தான். இந்த காரோடைய ஆரம்ப விலை 8.69 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்ட் போனோம் அப்படின்னா 10.49 லட்சம் ரூபாயாக வந்து இருக்குது. இப்போ இதுவுமே எர்டிகா விட விலை கம்மி தான். அடுத்து 3வது வேரியண்ட் பொலேரோவில் வந்து நியோ ப்ளஸ்ங்கிற வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்ட் வந்து 9 சீட்டர் ஆப்ஷனில் வந்து இருக்குது. 10.90 லட்சத்தில் ஆரம்பித்து 12.99 லட்சம் ரூபாய் விலையில் இந்தியாவில் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ இதில் இந்த 9 சீட்டர் கார் மாடல் மட்டும்தான் எர்டிகா விட விலை அதிகம். மேலே நம்ம பார்த்த 2 மாடலுமே எர்டிகா விட விலை கம்மி. இப்போ எர்டிகான்னு எடுத்துக்கிட்டோன்னா 8.80 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதை விட இன்னொரு 80,000 கம்மியான விலையிலே பொலேரோ வந்து கிடைக்குது. பட் பொலேரோவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான எஸ்யூவி லுக்கில் வந்து இருக்கும். அப்போ வந்து பெருசாக டிசைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நல்ல இடவசதி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொலேரோ இல்லைனா பொலேரோவில் நியோ ப்ளஸ்லாம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு புறம் மகேந்திரா நிறுவனம் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. சில பேர் வந்து எனக்கு பழசு மாதிரி வராதுப்பா, பழைய கார் தான் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க மாடலை நீங்கள் சீக்கிரமாக வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த அப்டேட் போனோன்னா, வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் வந்து அவங்களுடைய தூத்துக்குடியில் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபேக்ட்ரியை போட்டு அவங்களுடைய கார்களை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து VF6 மற்றும் VF7 இந்த 2 கார்கள் மட்டும்தான் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாயுவை மின்சாரத்துக்கு மாற்றவும் அப்படிங்கிற பேரில் சலுகை வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பெட்ரோல் டீசல் கார்கள் அப்படின்னாலே வெளில வருது, எமிஷன் வந்து வருது, காற்று வந்து மாசுபடுது. அப்போ அந்த வாயுவை நம்ம வந்து மின்சாரத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு பெட்ரோல் கார் இருக்குது, அந்த காரை கொடுத்துட்டு வின்ஃபாஸ்ட்டில் நீங்கள் வந்து புதிய எலக்ட்ரிக் கார் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காரோட மதிப்போடு சேர்த்து 3% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த 3% வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வாங்க போகிற புது காருடைய ப்ரைஸ்லேருந்து இந்த 3% உங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 15 லட்சத்துக்கு காரை வாங்குறீங்க அப்படின்னா அதில் 3%னா 45,000 உங்களுக்கு வந்து ஆஃபராக வந்து கொடுக்குறாங்க. முதல் கட்டமாக இந்தியாவில் வந்து 3% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவை தாண்டி வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ஆஃபர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருக்குது. 10% வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் 3% வந்து சொல்லியிருக்காங்க. நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த 3% அப்படிங்கிறது இன்னுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போதைக்கு VF6 VF7 இருக்குது. அடுத்தது அப்கமிங்னு போனோன்னா நிறைய லைனப் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து VF34 அப்படிங்கிற ஒரு கார் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து 10 லட்சத்துக்கு கீழே வரும். 7லேருந்து 8 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன காரு, சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற காரு. வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் காராக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்போ இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சுன்னா நல்ல வரவேற்பு இருக்கும். இன்னொரு புறம் லிமோ கிரீன் அப்படிங்கிற ஒரு காரையுமே வந்து கொண்டு வர போகிறாங்க. அது வந்து 7 சீட்டர் மாடலில் வரக்கூடிய ஒரு EV காரு. ஸோ இந்த 2 கார்களுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, வரவேற்பு இந்தியாவில் வந்து கிடைக்கும்னு நம்ம வந்து நம்பலாம். அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோன்னா, ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் டைகன் காரில் இப்போ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலை நம்ம இந்தியன் ரோட்ஸ்லேயே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் காரை பெருசாக வந்து மறைக்கலை. அதனால் நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மெயினாக வந்து அந்த ஃப்ரண்ட் ரியரில் லைட்டிங் செட்டப் வந்து மாற்றிருக்காங்க. LED லைட் பார் வந்து ஃப்ரண்ட்லேயும் வருது, ரியர்லேயும் வருது. இலுமினேட்டட் லோகோ வந்து வருது. அது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண டைரன் காரை பேஸ் பண்ணி தான் அந்த லோகோ வந்து இருக்குது. அதே மாதிரி பம்பர் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலேயுமே ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டோட செட்டப் வந்து மாற்றிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக வந்து கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. டிசைன் சேஞ்சஸ்னு பார்த்தோன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் போட்டியை சமாளிக்கணும். ஏன்னா கரெக்டாக சியரா மாதிரி கார்களில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 360 டிகிரி கேமரா வசதி, டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், பனரோமிக் சன்ரூஃப், அதே மாதிரி மசாஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வரப்போகிற அப்டேட்டில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இன்ஜின் ஆப்ஷன் போனோன்னா அதில் சேஞ்சஸ் இல்லை, சேம் இன்ஜின் தான். 1.0 லிட்டர் மற்றும் 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து வருது. அதில் நமக்கு வந்து 6 ஸ்பீடு மேனுவல் மற்றும் 7 ஸ்பீடு டிஎஸ்ஜி யூனிட் வந்து கொடுக்குறாங்க. 12 லட்சத்துலேருந்து 21 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. நன்றி.